காலையில வீரையா அவனுடைய வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். மண்வெட்டியால பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்த அந்த சத்தம் அந்த இடம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் அங்க ராமு வந்தான். வேறையாண்ண காலையிலேயே வந்துட்ட போலையே. இந்த வெயில்ல எதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற? கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்ல? இல்ல ராமு, வயல் வேலை அதிகமாக இருக்கு. இந்த தடவை மழை சரியான நேரத்துக்கு வரல இல்லையா? அதனால விளைச்சல் எங்க வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. இன்னும் கஷ்டப்பட்டாதானே விளைச்சலை காப்பாற்ற முடியும். உண்மைதானே. ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த பூமி தாயும் நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? இந்த தடவை என்ன உழைச்சாலும் வீணா தான் போகுமோன்னு பயமா இருக்கு. உண்மைதான் ராமு. வீட்டில் என் பொண்டாட்டி சீதா கூட இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தா. இந்த தடவை விளைச்சல் ஒழுங்கா வரலன்னா அப்புறம் நம்ம கையில எதுவுமே மிஞ்சாது. இந்த தடவை நாம என்னாக போறோமோ? அண்ணன், நீ அவ்வளோ வருத்தப்படாதண்ண. பூமியை நம்பி வாழறவங்க எப்பவுமே வீணா போக மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட விதை வேற தீந்து போச்சு. இந்த தடவைக்கு புது விதை வாங்கி ஆகணும். ஆமா ராமு, விதை இல்லைன்னா நாளைக்கு விதை வாங்கி தானே ஆகணும். ஆனா விதை வாங்கவே என்கிட்ட பணம் இல்லை. என்ன செய்யறதுனே தெரியல. நம்ம ஒரு வியாபாரி சுப்பையா கிட்ட கடனை கேட்டு பார்க்கலாம். நம்ம கேட்டா கொடுப்பாரோ என்னமோ. சுப்பையா ரொம்ப மோசமானவன் ராமு. அவன்கிட்ட கடன் கேட்டா வட்டியோட சேர்த்து நம்ம உயிரையும் வாங்கிடுவான். அவன்கிட்ட போறதுக்கு சும்மாவே இருக்கலாம். நமக்கு வேற யாருன்னு உதவி செய்வாங்க? நம்ம ஊர்ல வேற யாரும் இல்லையே. நான் முதல்ல சீதா கிட்ட போய் பேசுறேன். அவளுக்கு எதனா யோசனை இருந்தாலும் இருக்கலாம். பொம்பளைங்களுக்குன்னு எப்பவும் ஒரு யோசனை இருக்கும். நீ முதல்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போ. சரிண்ணே, கொஞ்ச நேரத்துல நானும் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். மதிய நேரம் சீதா வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க வீரையா வந்தான். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச குழம்பு தான் செஞ்சிருக்கேன். சீதா, எனக்கு பசி எடுக்கல. வயலை பார்த்தா விரிசல் விடுற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயையோ, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்களே கவலைப்பட்டா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? வாங்க, முதல்ல சாப்பிடுங்க, வாங்க. அது இல்ல சீதா, நாளைக்கு விதை வாங்கணும். ஆனா என்கிட்ட ஒத்த ரூபாய் இல்ல. விளைச்சல் நல்லா வரும்னு நினைச்சேன். ஆனா வீணா போச்சே. அதான் சுப்பையா கிட்ட கடன் வாங்கலாமான்னு பாக்கறேன். வேண்டாங்க, சுப்பைய கிட்ட கடன் வாங்குறதும் நம்ம கழுத்துல நாமளே கயிறு போட்டுக்கிறதும் ஒண்ணுங்க. வட்டி மேல வட்டி போட்டு சொத்து மொத்தத்தையும் வாங்கிப்பாங்க. அவன் கிட்ட மட்டும் கடன் வாங்காதீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? விதை இல்லனா விளைச்சல் இல்ல, விளைச்சல் இல்லனா நமக்கு சாப்பாடு இல்ல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊர் தலைவர் ரங்கையண்ண இருக்காருல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது உதவி செய்ய சொல்லி கேட்டு பாருங்க. அவரு நிச்சயமா உதவி செய்வாருங்க. ஊர் தலைவர்கிட்ட பணம் கேட்க சொல்ற? அவரு சும்மா கொடுப்பாரா என்ன? நான் அவர்கிட்ட பணத்தை கேட்க சொல்லல. அவருக்கு அனுபவம் அதிகம் இல்லையா? அதனால நிச்சயமா ஏதாவது ஒரு அறிவுரையை கொடுப்பாரு. அந்த அறிவுரையின்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் உண்மைதான் சீதா. ரங்கையா ஐயா ரொம்ப நல்லவரு. அவர்கிட்ட உதவி கேட்கறது தப்பு இல்லதான். சரி, சாப்பாடு போடு, சாப்பிட்டுட்டு போறேன். சரிங்க, அவசரப்பட்டு யார்கிட்டயும் கை நீட்டாதீங்க. இது வரைக்கும் கௌரவமா வாழ்றோம், அதே கௌரவத்தோட கடைசி வரைக்கும் வாழணும்ல. அடுத்த நாள் ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கிட்ட வீரையா வந்தான். அண்ணே வணக்கம்ண்ணே. வா வீரையா வா. என்ன மதிய நேரம் இங்க வந்திருக்க? ஆமா, உன் வயல் வேலையெல்லாம் எப்படி போகுது? எங்க ஐயா நல்லா நடக்குது. அதான் விளைச்சல் வீணா போச்சு. அதனால புதுசா தான் விதைக்கணும். ஆனா என்கிட்ட விதை வாங்குறதுக்குன்னு பணம் இல்ல. அதான் உங்ககிட்ட எதனா உதவி செய்ய முடியுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஓ, அதுதான் உன்னோட பிரச்சனையா? வீரையா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். உனக்கு எப்பவும் கஷ்டம் வராது. ஆனா என்னை பத்தி தெரியும்ல, யாருக்கும் பணம் கொடுத்து நான் உதவி செய்ய மாட்டேன். ஆனா உன் பிரச்சனையை விட்டு வெளியில வர என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, கேக்குறியா? சொல்லுங்க ஐயா, அதுக்காகத்தானே வந்தேன். நீங்க சொல்றத நான் நிச்சயம் கேட்பேன். நம்ம ஒரு வியாபாரி சுப்பையா இருக்கான்ல, அவன்கிட்ட நான் சொன்னேன்னு போ. நான் சொல்றத அப்படியே சொல்லு. சுப்பையா, எனக்கு விதை வேணும். ஆனா கடனா வேண்டாம். விளைச்சல் விளைஞ்சதும் விளையிற விளைச்சல்ல பாதியம் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி கடங்காரனாகாம பங்குதாரனாக்கிக்கோ. ஆனா ரங்கையா அண்ணன், சுப்பையா ஒரு ஏமாத்துக்காரன். விளைச்சல் விளைஞ்சதும் மொத்த விளைச்சலும் அவனுக்கு தானே சொன்னா என்ன பண்றது? பயப்படாத, நான் தானே இந்த ஊரோட தலைவன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் சொல்லிதான் நீ வந்திருக்கேன்னு போய் சொல்லு. அப்ப அவன் உனக்கு பயப்படுவான். ஒப்பந்தத்துல தரைக்கு கீழே விளையிறது அவனுக்குன்னும் தரைக்கு மேல விளையிற விளைச்சல் உனக்குன்னும் எழுதிக்கோ. தரைக்கு மேல விளைச்சல், தரைக்கு கீழே விளைச்சல் புரியலங்க ஐயா. வீரையா, நீ என்ன பயிர் வைக்க போற? சோளமோ கம்போ தானே? அப்படின்னா அது எல்லாமே தரைக்கு மேல விளையிற விளைச்சல். அதெல்லாம் உனக்கு சொந்தமாகும்.
அப்படி பார்த்தா அந்த சுப்பையாவுக்கு நிலத்துக்கு கீழே இருக்கிற வேறு மட்டும்தான் சொந்தமாகும். என்ன நம்பி போய் வாக்கு கொடு, இப்பவே போ. ஐயா, நீங்க ரொம்ப தெளிவானவரு. உங்க அறிவுக்கு நான் தலை வணங்குறேன். இப்பவே போய் சுப்பையா கிட்ட பேசுறேன். ஆனா பாத்து, சுப்பையா கிட்ட பேசும்போது நீ எப்பவும் தைரியமா பேசணும். சாயந்தர நேரம் சுப்பையா அவனுடைய கடையில உக்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க வீரையாவும் ராமுவும் வந்தாங்க. யார் அது? நம்ம வீரையாவா? வா வா. என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்? வயல்ல எதுனா தங்கம் விளைஞ்சிருக்கா? தங்கம் விளைஞ்சா உங்ககிட்ட ஏன் வரப்போறேன் சுப்பையா? எனக்கு கொஞ்சம் விதை தேவைப்படுது. ஆனா விதை வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. சுப்பையா அண்ணன், எங்க வீரையா அண்ணனுக்கு நல்ல சோள விதையா கொடுங்க. நான் விதைய கொடுக்கறேன். ஆனா சும்மா கொடுக்க நான் ஒன்றும் தர்ம சத்திரம் நடத்தல. உங்க வயலை அடகு வச்சு விதைய வாங்கிக்கோங்க. மாசத்துக்கு 2 ரூபாய் வட்டி. நான் உன்கிட்ட கடன் கேட்டு வரல சுப்பையா. நாம 2 பேரும் சேர்ந்து விவசாயம் செய்யலாம். நீ எனக்கு விதைய மட்டும் கொடுத்தா போதும். நம்ம ஊர் தலைவர் தான் உன்கிட்ட பேச அனுப்புனாரு. ஓ, தலைவரே அனுப்பி வச்சிருக்காரா? ஆமா, விளைச்சல்ல பங்கு எப்படி? விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறமா தரைக்கு மேல இருக்கிற விளைச்சல் எனக்கு சொந்தம். அதே மாதிரி தரைக்கு கீழே விளையிறது உனக்கு சொந்தமாகும். இந்த வீரையா சரியான அப்பாவி. இவன் என்ன பயிரை கேட்க வந்திருக்கான்னு தான் எனக்கு தெரியுமே. ஆனா நான் இவனுக்கு வேர்க்கடலை தான் தருவேன். வேர்க்கடலை மண்ணுக்கு கீழே இருக்கும், மண்ணுக்கு மேல செடி மட்டும்தான் இருக்கும். அப்ப விளைச்சல் எனக்கு தான் வரும். சரி வீரையா, நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா விதை என்னோட விருப்பப்படி தான் தருவேன். இதுக்கு சம்மதமா? அண்ணன் ஏதோ தப்பா இருக்குன்னு. அவன் என்ன விதை கொடுப்பானே தெரியல. வாங்கண்ணே, வேற எங்கேயாவது போய் கேட்கலாம். சுப்பையா, நீ என்ன விதை கொடுத்தாலும் சரி, அதை ஏன் நான் பயிர் வைக்கிறேன். ஆனா சொன்னது தான். மேல இருக்கிறது என்னோடது, தரைக்கு கீழே உன்னோடது. சரி வீரையா, நானும் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இந்த மூட்டை முழுக்க விதை இருக்கு, நாளைக்கு வயல்ல கொண்டு போய் போடு. சரி சுப்பையா. பைத்தியக்காரா, நான் கொடுத்தது வேர்க்கடலை விதைடா. இதை கொண்டு போய் நீ விவசாயம் செஞ்சினா வேர்க்கடலை தரைக்கு கீழே தான் விளையும். அப்ப மொத்த வேர்க்கடலையோட விளைச்சலும் எனக்கு தான் சொந்தமாகும். ராத்திரி சுப்பையா அவனுடைய வீட்டுல அவன் பொண்டாட்டி லக்ஷ்மி கூட பேசிக்கிட்டு இருந்தான். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? கடையில வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி. இன்னைக்கு ஒரு முட்டா பையன் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் என்கிட்ட ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்கான். பூமிக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம், மேலே விளையிறதெல்லாம் அவனுக்குன்னு. ஐயோ, வீரையண்ண ரொம்ப நல்லவராச்சே. அவருக்கு நல்லபடியா அவ கேட்ட சோள விதையே கொடுத்துருங்க. அவருக்கு அதுல கொஞ்சம் லாபமும் வரட்டும். வாய மூடு. நான் ஒன்றும் அவனுக்கு சோள விதைய கொடுக்கல. நான் அவனுக்கு கொடுத்தது வேர்க்கடலை விதை. வேர்க்கடலை பூமிக்கு கீழே விளையும். அப்படின்னா வேர்க்கடலை எனக்கு தானே சொந்தமாகும். அவன் என்கிட்ட ஏமாந்து போயிருக்கான். நீங்க பண்றது தப்புங்க. வீரையண்ண கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு, மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவரு. அவரு வயித்துல அடிச்சு நீங்க பழைக்க பாக்காதீங்க. அந்த பாவத்து பணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, பாத்துக்கோங்க. பொம்பளைங்கெல்லாம் வேலையை பத்தியும் வியாபாரத்தை பத்தியும் பேசக்கூடாது. உங்களோட வேலை சமையலறையில நல்லா சமைச்சு போடுறது. வெளியில எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இது அநியாயங்க. நாளைக்கு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா மரியாதை போயிடும். யாருக்கும் எதுவும் தெரியாது. நீ வாயை முடிக்கிட்டு உக்காரு. யாருக்கிட்டையாவது எதனா சொன்ன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வீரையாவோட பொண்டாட்டி சீதா கிட்ட நான் பேசி ஆகணும். பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, அவங்க ஏமாற நான் விடவே கூடாது. அடுத்த நாள் கோவிலுக்கு சீதா போகும்போது அங்க லக்ஷ்மி சீதா 2 பேருமே சந்திச்சுக்கிட்டாங்க. வணக்கம்க்கா, காலையிலே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஆமா சீதா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் காலையிலேயே வந்துட்டேன். ஆமா, உன் வீட்டுக்காரரு வயலுக்கு போயிட்டாரா? ஆமாக்கா, நேத்து உங்க வீட்டுக்காரரு விதை கொடுத்திருக்காரு. ஏதோ ஒப்பந்தம் கூட போட்டுக்கிட்டாங்களாமா. அது ஊர் தலைவரோட அறிவுரையா கேட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க வந்தேன். சீதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என் புருஷனுக்கு நான் சொன்னதா தெரியக்கூடாது. ஏன்னா இது ரகசியம். உன் வீட்டுக்காரரு தரைக்கு மேல இருக்கிற விளைச்சல் அவருக்கும், தரைக்கு கீழே இருக்கிற விளைச்சல என் வீட்டுக்காரருக்கும்னு ஒப்பந்தம் போட்டாங்களாமா. ஆமாக்கா, சோளம் விளைஞ்சதுன்னா தரைக்கு கீழே எதுவும் இருக்காதுல்ல, மேல மட்டும்தானே சோளம் இருக்கும். ஐயோ, அதுலதாமா விஷயமே இருக்கு. என் வீட்டுக்காரரு உன் வீட்டுக்காரருக்கு கொடுத்தது சோள விதை இல்ல, அது வேர்க்கடலை விதை. என்னது, வேர்க்கடலையா? வேர்க்கடலை போட்டா காய் எல்லாமே பூமிக்கு அடியே தானே விளையும், மேல எதுவுமே இருக்காதே. அப்ப அவருக்கு வெறும் செடி மட்டும்தானா? ஐயோ கடவுளே. ஆமா சீதா, என் வீட்டுக்காரருக்கு பணத்தாசை அதிகம். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. முதல்ல போய் உன் புருஷன்கிட்ட இதை சொல்லு. எப்படியாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு
என் புருஷன்கிட்ட இருந்து உன் புருஷனை காப்பாத்திக்கோ, இல்ல எல்லாமே நாளைக்கு நஷ்டமாயிடும். அக்கா, கடவுள் மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். இப்பவே போய் அந்த விதை எதையுமே வயல்ல தூவாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்க்கா. போ சீதா, சீக்கிரமா போய் உன் புருஷனை தடு. உங்களை கடவுள் நல்லபடியா பாத்துப்பாரு. அது வீரையாவோட வீடு. வீரையா ராமு 2 பேரும் விதைய வயலுக்கு கொண்டு போக தயாரானாங்க. அப்பதான் சீதா கோவில இருந்து வேக வேகமா வீட்டுக்கு வந்தா. ராமு, இந்த விதையெல்லாம் பார்க்க பெருசா இருக்கு. ஆனா சுப்பையா கொடுத்தது நிச்சயம் நல்ல விதையா தான் இருக்கும். சரி வா, வயலுக்கு போகலாம். அண்ணா, இது சோள விதை கிடையாதுண்ணே, வேற ஏதோ மாதிரி இருக்கு. நில்லுங்க, அந்த விதைய வயல்ல தூவாதீங்க. என்ன சீதா, ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சு? ஐயோ, என்னங்க நீங்க? அந்த சுப்பைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இது சோள விதை இல்லங்க, எல்லாம் வேர்க்கடலை விதை. வேர்க்கடலையா? அதனால என்ன? எதுவா இருந்தாலும் லாபம் தானே. இதுல லாபம் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு இல்ல, சுப்பையாவுக்கு. நிலத்துக்கு கீழே விளையிறது எல்லாமே அவனுக்கு தானே சொந்தம். அப்போ வேர்க்கடலை விளைஞ்சா மேல உங்களுக்கு செடி தான் சொந்தம், விளைச்சல் எல்லாம் அவனுக்கு சொந்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஊர் தலைவர் உங்களுக்கு நல்ல யோசனை தானே கொடுத்தாரு. ஆனா சுப்பையா கிட்ட போய் இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அண்ணன், அண்ணி சொல்றது உண்மைதான். இது வேர்க்கடலை விதை. அந்த சுப்பையா நம்மள நல்லாவே ஏமாத்தி இருக்கானே. அந்த சுப்பையா எவ்வளவு புத்திசாலித்தனமா என்னை ஏமாத்தி இருக்கான். இப்பவே அவன் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேக்குறேன். சும்மா இருங்க, சண்டை போடுறதுக்காக நான் இத சொல்லல. அவன் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டால, அப்போ நாமளும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்ல. எப்படி அண்ணி? வீரையா தான் அவன் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காரு, விளைச்சல்ல பாதிய கொடுக்கறேன்னு. இந்த யோசனையை கொடுத்ததே ஊர் தலைவர் தானே, அதனாலதான் போச்சு. முதல்ல அவர்கிட்ட போய் பஞ்சாயத்தை வைங்க. ஆனா இது ஒரு சின்ன விஷயமும் இருக்கு, நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. சீதாவுடைய யோசனைய வீரையா ராமு காதுல ரகசியமா சொன்னான். அவங்க 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நல்ல யோசனை சொன்ன சீதா. நான் இப்பவே தலைவர்கிட்ட போய் பேசுறேன். ராமு, இந்த விதையை எடுத்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு வந்துடு. அங்க சுப்பையாவுக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்கறேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் பஞ்சாயத்துக்கு நடுவுல ஊர் தலைவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சுப்பையாவும் இன்னொரு பக்கம் வீரையாவும் இருந்தான். என்ன வீரையா, காலையில சந்தோஷமா இருந்த, இப்ப என்னடானா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கியே, என்னாச்சு? ஐயா, நீங்க இலவசமா கொடுத்த யோசனைய கேட்டுக்கிட்டு நானும் சுப்பையாவை பார்க்க போனேன். விளைச்சல்ல பாதி பங்கு கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, காலையில வீரையா வந்து என்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கான். நானும் சரின்னு அவனுக்கு விதைய கொடுத்துருக்கேன். மண்ணுக்கு மேல விளையிறதெல்லாம் அவனுக்கு சொந்தம், மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம். ஆனா இந்த பஞ்சாயத்து எதுக்குன்னு தெரியல. அப்புறம் வீரையா, நீ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நான் ஒத்துக்கிட்டது சோள விதைக்காக. ஆனா இந்த சுப்பையா வேர்க்கடலை விதைய கொடுத்துருக்கான். நீங்களே சொல்லுங்க, வேர்க்கடலை எல்லாமே மண்ணுக்கு கீழே தானே விளையும், வெளியில செடி மட்டும்தான் இருக்கும். அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? என்ன சுப்பையா, என்ன இது? ஒரு விவசாயிக்கு ஊரோட தலைவனா நான் ஒரு யோசனை கொடுத்தேன். ஆனா அவனை ஏமாத்த இவ்வளவு கேவலமா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கியே. ஐயா, வியாபாரத்துல எப்பவுமே ஒப்பந்தம் ஒப்பந்தம்தான். அவன் என்ன சொன்னா, என்ன பங்குதாரனா சேர சொன்னான், விதைய கொடுக்க சொன்னான். ஆனா என்ன விதைன்னு அவன் தெளிவா சொல்லியிருக்கணும்ல, அது ஒப்பந்தத்துல இல்லையே. இது அநியாயம் சுப்பையா. ஆனா தர்மத்தின்படி ஒப்பந்தம் ஒப்பந்தம்தான். வீரையா உங்ககிட்ட மாட்டி இருக்கான். வீரையா, என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. ஐயா, ஒரு நிமிஷங்க ஐயா. எங்க அண்ணன் இன்னும் வயல்ல இந்த விதைய தூவல. விதைய வாங்கினது வயல்ல போடுறதுக்கு தானே, போட வேண்டியது தானே. ஒப்பந்தப்படி இன்னைக்கே ஆரம்பிக்கணுமே. நீ சொன்னபடியே வயல்ல விதைய போடுறேன் சுப்பையா. ஆனா நேத்து தலைவர் எனக்கு அறிவுரை சொன்னதுல ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. அவரு சொன்ன ஒப்பந்தத்தின்படி பூமிக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு சொந்தம், மேல விளையிறதெல்லாமே உனக்கு சொந்தம். அதைத்தானே இவ்வளோ நேரமா சொல்றோம். அவசரப்படாத சுப்பையா, முழுசா கேள. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி அவகிட்ட இருந்த காய்கறி விதை எல்லாத்தையும் கொடுத்தா. நான் அதை தான் வயல்ல இப்ப தூவி இருக்கேன். காய்கறி விதைய போட்டாலும் தரைக்கு கீழே விளையிறதெல்லாம் எனக்கு தானே சொந்தம். சொல்லு, என்ன விதைய போட போற? உருளைக்கிழங்கு விதையா, இல்ல காரசாரமான வெங்காய விதைகளா? இல்ல சுப்பையா, சீதா கொடுத்த இந்த காய்கறி விதை எல்லாத்தையும் தான் போட போறேன். ராமு அந்த பையட. ராமு விதை இருக்கிற மூட்டைய திறந்தான். ஐயா, உங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்னு என் வயல்ல நான் என்ன விதைகளை போட போறேன்னு இப்பவே சொல்லிடுறேன். இதுல இருக்கிறதெல்லாம் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகா. இந்த காய்கறிகள் எல்லாமே நிலத்துக்கு மேல மட்டும்தான் விளையும், கீழே வேறு மட்டும்தான் இருக்கும்.
கீழே விளையிற வேர் எல்லாமே சுப்பையாவுக்கு சொந்தம். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆமா சுப்பையா, உனக்கு வண்டி நிறைய வேற போட்டு அனுப்புறோம், அதை கொண்டு போய் வித்துக்கோ. ஐயா, இது அநியாயம், இது ஏமாத்து வேலை. இவன் என்னை ஏமாத்த பார்க்கறான், என்னன்னு கேளுங்க. என்ன சுப்பையா, உனக்கு யோசனை வந்தா அது ரொம்ப சரி, அதே யோசனை வீரையாவுக்கு வந்தா அது ரொம்ப தப்பா? அவன் தான் தரைக்கு கீழே விளையிற வேற கொடுக்கறேன்னு சொல்றானே, அது ஒப்பந்தப்படி சரிதானே? அப்படி பார்த்தா எல்லா விளைச்சலுமே வீரையாவுக்கு தானே சொந்தம். ஐயா, இந்த வேர்க்கடலை விதைய அவங்கிட்டயே கொடுத்துடுங்க. நான் எப்பவும் நேர்மையா வாழ்றவன். ராமு, விதைய சுப்பையா கிட்ட கொடு. வீரையா, இந்தா உன்னோட விதை. எங்க அண்ணனையே ஏமாத்த தானே ஆசைப்பட்ட, ஆனா இப்ப நீ தான் ஏமாந்து நிக்கிற. மன்னிச்சிடு வீரையா, நான் உன்னை தப்பா எடை போட்டுட்டேன். நான் உனக்கு விதைய கடனா கொடுக்கறேன், அதுக்காக எந்த ஒரு வட்டியும் போடல. விளைச்சல் விளைஞ்சதுக்கு அப்புறமா என்னோட கடனை நீ தீர்த்துட்டா அதுவே போதும். பாத்தியா வீரையா, சுப்பையா திருந்திட்டான் போல. இங்க பாரு சுப்பையா, ஏழைங்க விஷயத்துல நீ விளையாண்ட அப்படின்னா நம்ம ஊர்ல உனக்கு இடம் இருக்காது. நீ ஊரை விட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரு நாள் காலையில வீரையாவோட வயல்ல விளைச்சல் நல்லபடியா இருந்துச்சு. அந்த ஆத்துல ஓடுற தண்ணியோட சத்தமோ பறவைங்களோட கலகல சத்தமோ கேட்டு வீரையா ராமு 2 பேரும் சந்தோஷமா, அண்ணன், நம்ம ஊரோட தலைவர் ரொம்ப நல்லவர், அதனால நமக்கு சாதகமா தீர்ப்பை கொடுத்தாரு. ஆனா நம்ம அண்ணி ரொம்ப தெளிவானவங்க, அவங்களால தான் நாம இன்னைக்கு தப்பிச்சோம். ஆமா ராமு, பொம்பளைங்களோட யோசனை வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தும். சீதா மாதிரி பொண்ணு பொண்டாட்டியா கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்னோட வெற்றியில எப்பவுமே அவளுக்கு ஒரு பங்கு இருக்கு. எது எப்படியோ சுப்பையாவுக்கு நல்ல படத்தை கத்து கொடுத்தோம். நம்ம வயல்ல புது சோள விதைய தான் போட்டிருக்கோம். பாரு பாரு, தூரலும் விழுது, விளைச்சல் நல்லா வரப்போகுது. ராமு, பூமியை நம்பி வாழறவங்கள அந்த பூமி தாய் நிச்சயமா கைவிட மாட்டா. அவன் நம்ம கூடவே இருந்து நம்ம விளைச்சலையும் நல்லபடியா பார்த்துப்பா. எப்படியோ தூரல் விழுது, வா உடனே வேலைய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இருட்டிடும். சோமாபுரம் கிராமத்துல கனக்கையா காந்தம்மா தம்பதிகளை பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க. அவங்களுக்கு 10 ஏக்கர் வயலோட வீட்ல நிறைய பணமும் இருந்துச்சு. ஆனா பிச்சைக்காரங்க யாராவது அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க இருக்கிற நிலைமைய பார்த்து பாவப்பட்டு அவங்க பிச்சை போட்டுட்டு போவாங்க. கனகையா எந்த அளவுக்கு கஞ்ச பிசினாரினா, காலையில பல்லு தேய்க்கிறதுக்கு வேப்ப குச்சி கூட அவன் வீட்டு மரத்துல இருந்து உடைக்க மாட்டான், பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து திருட்டுத்தனமா உடைச்சுதான் அதுல பல்லு தேய்ப்பான். ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கைய வீசிக்கிட்டு தான் போவான். ஒரு பழம் கூட வாங்கிட்டு போக மாட்டான். ஆனா திரும்பி வரும்போது அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துருவான். இன்னொரு பக்கம் காந்தம்மாவை பத்தி பேசினோம்னா, வீட்டுல இருக்கிற எலிங்க எல்லாம் இவ செய்யற சமையல சாப்பிட முடியாம பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுங்க. ஒரு நாள் குழம்புல உப்பு அதிகமாகும் போது அந்த குழம்பு தூக்கி போட விருப்பம் இல்லாம அதுல தண்ணிய ஊத்தி 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ட குடும்பம் அது. அது வெயில் காலம், மதிய நேரம் சரியான வெயில். கனக்கையா வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு தேஞ்சு போன செருப்ப தைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த செருப்பை வாங்கி 5 வருஷம்தான் ஆச்சு, அதுக்குள்ள பிஞ்சிடுச்சே. இதை தைக்கலான்னா எப்படியும் 1 ரூபாய் செலவாகும். அந்த 1 ரூபாய் கையில இருந்தா அதுக்கு 4 பீடி வாங்கி பிடிக்கலாமே. என் கைக்கு என்ன பிரச்சனை? பேசாம இதை நானே தைக்கலாமே. இப்படி பணத்தை சேர்த்து வச்சாதான் நாளைக்கு வாழ்க்கைய ராஜா மாதிரி வாழ முடியும். உள்ள காந்தம்மா மோர் கலக்கிக்கிட்டு இருந்தா. ஒரு கிளாஸ் தயிருக்கு 10 கிளாஸ் தண்ணியே கலந்தா. பால்காரன் பால் சரியா கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஊர்ல எல்லாரும் கத்துறாங்க. ஆனா எனக்கு அவன் வாரத்துக்கு 1 நாள் தான் பால் கொடுக்கறான். மிச்சம் இருக்கிற பாலை உரம் ஊத்தி வச்சுட்டா 1 வாரத்துக்கு தயிரா பயன்படுது. மோரு ரொம்ப தண்ணியா இருந்தாதான் அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே நேரத்துலதான் அவங்க வீடு இருக்கிற தெருவுல ஒரு மாட்டு வண்டி அவங்க வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வண்டியில இருந்து பட்டணத்துக்காரங்களான பத்ரையாவும் பொண்டாட்டி சுஜாதாவும் இறங்குனாங்க. 2 பேர் கையிலயும் 2 பெரிய பை இருந்துச்சு. அவங்க கனக்கையாவுக்கு தூரத்து சொந்தம். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வண்டி விட்டு இறங்கின பத்ரையாவை பார்த்த உடனே கனக்கையாவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. கனக்கையா அவன் மனசுக்குள்ள, அட கடவுளே, இந்த பட்டணத்துக்காரங்க எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்க? கையில 2 பைய வச்சிருக்காங்களே. எப்படியும் 1 மாசம் தங்குற யோசனையில வந்திருப்பாங்களோ. இவங்க வந்தாலே என் கையில இருக்கிற பணத்தை செலவு பண்ணிடுவாங்களே. இல்ல எப்படியாவது அவங்களையே பணத்தை செலவு பண்ண வைக்கணும். அதே நேரம் வெளியே வந்த காந்தம்மா அவங்க 2 பேரையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சா. ஆனா வேற வழி இல்லாம முகத்துல வராத ஒரு சிரிப்பா வரவழைச்சுக்கிட்டு போய் அவங்கள வரவேற்றா. என்னடா கணக்கையா, நல்லா இருக்கியா? வெயில் காலமாச்சே, அதான் என் பொண்டாட்டி
கிராமத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னா. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். வாங்க அண்ணே, வாங்க அண்ணி. எப்படி இருக்கீங்க? நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னாச்சு காந்தம்மா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னன்னு சொல்றீங்க அண்ணி? 2 வருஷமா எங்க ஊர்ல ஒரே வறட்சி, மழை கொஞ்சம் கூட பெய்யவே இல்ல. அதனால எங்க ஊர்ல எல்லார் வீட்டுலயும் தரித்திரம் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்க வரீங்கன்னு முதவே சொல்லியிருந்தா நான் தூக்குல தொங்கி இருந்திருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்கள பட்னியா போடுறத விட என் உசுர மாச்சிக்கிறது தானே ரொம்ப நல்லது. ஆமா மச்சான், எல்லாமே நஷ்டமா போச்சு. நானே 2 நாளா சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த உனக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்ல. என்ன மன்னிச்சிடு மச்சான். அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டு பத்ரையா சுஜாதா 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. பாவம், இவங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா வந்திருக்க வேண்டாம், தேவையில்லாம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறோமேன்னு நினைச்சாங்க. ஐயோ கணக்கையா, வருத்தப்படாத. நீ நல்லா இருக்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு தெரியாது. சரி கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நான் சாப்பாட்டு செலவை பாத்துக்கறேன். கனகையாவும் காந்தம்மாவும் 2 பேருமே ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சந்தோஷமா கண்ணடிச்சுக்கிட்டாங்க. அவங்க வலையில சரியா மாட்டிட்டாங்கன்னு. சரி, இன்னைக்கு நாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலான்னு சொல்லி பத்ரையா கனகையா கிட்ட 100 ரூபாய் கொடுத்து நல்ல பெரிய மீனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்படி மீன் வாங்குறதுக்காக கனகையா பத்ரையா 2 பேருமே மீன் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மதிய நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கிறதுனால, வெயிலும் அதிகமா இருக்கிறதுனால ரொம்பவும் தாகத்தால 2 பேருமே கஷ்டப்பட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது கனகையா அவனுடைய மனசுக்குள்ள, இந்த பட்டணத்துக்காரனுங்க சரியான முட்டாளா இருப்பானுங்க போல. 4 சொட்டு கண்ணீரை விட்டா போதும், பாக்கெட்டில் இருந்து பைசாவை உடனே எடுப்பானுங்க. இந்த 100 ரூபாயில 30 ரூபாய்க்கு சின்ன மீனை வாங்கிட்டு பாக்கி இருக்கிற 70 ரூபாய யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்கிறேன். கேட்டா மீன் வேலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிடுவேன். நான் என்ன சொன்னாலும் இவனுங்க நம்புவானுங்க. ஆனா போற வழியில பத்ரையாவுக்கு தாகம் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. கணக்கையா, தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு, தாகமா இருக்கு. இங்க எதனா குடிக்க இளநீ கிடைச்சா வாங்கி கூட. கனகையா மனசுக்குள்ள, இவனுக்கு தாகத்தை தீக்க இளநீதா வேணுமா, வீட்டுக்கு போய் பேசாம பானு தண்ணியே குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா வெளியில மட்டும் அதை அவன் காட்டிக்கல. சரி மச்சான், உனக்கு இல்லாததா? வழியில கடை இருக்கு, ஆனா என்கிட்ட 1 ரூபா கூட இல்லையே. பத்ரையா அவன் சட்டப்பையில இருந்து ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுத்தான். கடைக்கு போனதுக்கு அப்புறமா கனகையா பத்ரையாவுக்கு மட்டும்தான் ஒரு இளநீய வாங்கி கொடுத்தான். மச்சான், எனக்கு இளநீ ஒத்துக்காது, அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிடும். எனக்கு வேண்டாம் மச்சான், பேசாம நீயே குடிச்சிடு. அப்போ பத்ரையா அவனுடைய மனசுக்குள்ள, பாவம் கனகையா எவ்வளவு நல்லவன், அவன் சாப்பிடலனாலும் எனக்கு வாங்கி கொடுக்கறான் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். மார்க்கெட்டுக்கு போய் பேரம் பேசி 25 ரூபாவுக்கு மட்டும் சின்ன சின்ன மீனை மட்டும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. மிச்சம் இருக்கிற 75 ரூபாவை சந்தோஷமா கனகையா அவனுடைய சட்ட பையில எடுத்து வச்சுக்கிட்டான். புருஷன் கூட நிறைய மீனை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா காந்தம்மா அந்த கூடையில இருக்கிற மீன் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. மழை பெய்யும் போது அடுப்பு பக்கத்துல மீன் எல்லாம் தயாராச்சு. அவ்வளவு நேரம் சுஜாதா அங்கதான் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக அவங்க எழுந்திருச்சு உள்ள போனப்போ அந்த நேரத்துல அந்த மீனை பார்த்து காந்தம்மா அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா, பரவாயில்லையே, என் புருஷன் கூட நிறைய சின்ன மீனை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா கம்மி காசு கொடுத்து மிச்ச காசை அவரு சட்டப்பையில வச்சுக்கிட்டு இருப்பாரு போல. இப்ப இந்த மீன்ல இருக்கிற வால் பகுதி, தலைப்பகுதி இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டுடுறேன். அதே மாதிரி நடுவுல இருக்கிற சதப்பகுதியும் ஒரு கிண்ணத்துல வச்சிடுறேன். சதப்பகுதியை நாளைக்கு காலையில நாங்க ரகசியமா சமைச்சு சாப்பிட்டுப்போம். இந்த பட்டணத்துக்காரங்களுக்கு பெருசா என்ன தேவை, மீன் குழம்பு சுவையா இருந்தா போதுமே, அதுக்கு வாலும் தலையும் பத்தாதா? இதுல புளி அரைச்சி ஊத்த வேண்டிய அவசியமும் இல்ல. நேத்து புளிச்சு போன தயிர் இருந்துச்சு, அதுல இந்த மீனை ஊற வச்சு நல்லா கொதிக்க விட்டா புளிப்பு வந்துரும். எப்படியும் நம்ம நிலைமைக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. சுஜாதா மறுபடியும் வந்த உடனே காந்தம்மா மறுபடியும் நாடகத்தை ஆடினா. பாத்தீங்களா அண்ணி, உங்கள மாதிரி மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வரவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எங்க தரித்திரத்தால பாவம் நீங்களும் கூட எங்க கூடவே அடுப்புக்கு முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சுஜாதா அவ போட்ட நாடகத்தை நம்பி, ஆட பரவாயில்ல விடு காந்தம்மா, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி காந்தம்மா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. கனகையா சொன்ன மாதிரியே காந்தம்மா வாலு, தலைப்பகுதி இத மட்டுமே அவங்க இலையில பரிமாறினா. ஆனா இவங்க புருஷ பொண்டாட்டி 2 பேருமே எதையுமே சாப்பிட்டுக்கல.
என்ன கணக்கையா, நீங்க சாப்பிடலையா? ஐயோ வேண்டாம் மச்சான், பாவம் நீங்க செலவு பண்ணி வாங்கின மீன் அது. நீங்க வயிறார சாப்பிடுங்க. எங்களுக்கு என்ன இருக்கு, மிச்ச மீதி குழம்பு இருந்தா கூட ஊத்திக்கிட்டு சாப்பிட்டுடுவோம். பத்ரையா சுஜாதாவுக்கு அவங்க நிலைமைய பார்த்து கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பாவம், அவங்க சாப்பிடலையேன்னு சொல்லி இவங்க வருத்தம் தான் பட்டாங்க. அவங்க இலையில இருக்கிற அந்த வாலு தலை இத மட்டுமே சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காந்தம்மா அடுப்பு கிட்ட சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தா அடுப்பு கூட பத்த வைக்கவே இல்ல. பத்ரையா எழுந்திருச்சு கொஞ்சம் காஃபி இருந்தா போட்டு கொடுமா அப்படின்னு கேட்டான். ஐயோ அண்ணன், வீட்ல டீ தூள் சக்கரை காப்பி தூள் எதுவும் இல்ல. எங்க வீட்டுல எல்லாமே எப்பவோ தீர்ந்து போச்சு. பட்டணத்துல எழுந்திரிச்சதும் நீங்க எல்லாரும் காப்பி குடிப்பீங்க இல்லையா? எங்க நேரத்தை பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்த உங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்காத நிலைமை எங்கள நிலைமை. அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த கனகையா வந்து, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மச்சான், இதோ நான் பக்கத்து வீட்டு ராமையா வீட்டுக்கு போய் அவன் கை கால பிடிச்சாவது ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு தரேன் அப்படின்னு கிளம்புனான். பத்ரையாவுக்கு கனகையா சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. உடனே கனகையாவை போய் தடுத்து, ஒரு 10 ரூபாய்க்காக மத்தவங்க கைய காலை எதுக்கு பிடிக்கணும்? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டான். மச்சான், வீட்டில் குளிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. அதுக்குன்னு நாங்கள் பயன்படுத்துகிற செங்கலை தேய்ச்சி உங்களால் குளிக்க முடியாது. பேசாமல் கடைக்கு போய் அப்படியே சோப்பு, முந்திரி பருப்பு, எண்ணெய்லாம் வாங்கணும். அப்புறம் மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு கோழிக்கறியும் வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டான். அப்ப பத்ரையா கணக்கு போட்டு சரின்னு ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து கனகையா கிட்ட கொடுத்தான். கனகையா முகம் சந்தோஷத்துல வெளிச்சமாயிடுச்சு. ஆனா பத்ரையா, இன்னைக்கு என்னோட தயவால இவங்க நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டான். நேத்தை விட இன்னைக்கு நிறைய லாபம். இன்னும் இவங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியலையே. 2 நாள்ல எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். இந்த சோப்பு விலை அதிகமானதெல்லாம் வாங்கக்கூடாது, விலை கம்மியானதா வாங்கணும். அப்படியே 10 ரூபா கொடுத்து பிராய்லர் கோழியை வாங்கிட்டு போய் கொடுத்து நாட்டுக்கோழின்னு சொல்லிக்கலாம். இப்படியே அங்க 3 நாள் போச்சு. பத்ரையாவோட பையில இருக்கிற பணம் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு நாடகம் ஆடி கண்ணுல கண்ணீரோட காந்தம்மா கனகையா 2 பேருமே அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், இது அந்த அப்பாவிங்க 2 பேருக்குமே தெரியவே இல்ல. 3வது நாள் ராத்திரி சுஜாதாவுக்கு தூக்கமே வரல. வெயில் காலம் அனலா இருந்துச்சு, தொண்டையும் வறண்டு போச்சு. தண்ணியே குடிக்கலாம் அப்படின்னு அவ சமையல் அறைக்குள்ள வந்தா. இருட்டுல தெரியாம சமையல் அறையில இருக்கிற ஒரு பானையை மோதினதுனால அதோட மூடி கீழே விழுந்துச்சு. அப்ப அந்த பானைக்குள்ள இருந்து கமகமன்னு நெய் வாசம் வெளியில வந்துச்சு. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ எல்லா பொருளுமே இருந்துச்சு. சக்கரை, காப்பி தூள், டீ தூள், அப்புறம் நெய், அப்புறம் எண்ணெய் எல்லாம். இத பார்த்து சுஜாதாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, இவங்க 2 பேரும் சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நாங்க தரித்திரத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல என்னெல்லாம் மளிகை சாமான் இருக்குமோ எல்லா மளிகை சாமானையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சுஜாதாவுக்கு கனகையா காந்தம்மா ஆடுற நாடகம் என்ன அப்படின்னு புரிஞ்சுது. இவங்க ஏழுங்க இல்ல, நம்மள ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு புருஷன் கிட்ட போய், ஏங்க ஏங்க வந்து அந்த சமையல் அறையில பாருங்களேன், இவங்க வீட்டுல எதுவுமே இல்லன்னு நம்ம கிட்ட சொன்னாங்க இல்லையா? ஆனா இப்போ அந்த சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தா ஒரு பணக்கார வீட்டுல இருக்க வேண்டிய மளிகை சாமான் எல்லாமே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற காசை போடுங்க தான் இவங்க நாடகம் ஆடுறாங்க போல. நாம எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருந்திருக்கோமே. நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு தான் என்கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் வாங்குறாங்களா? இது தெரியாம அப்பாவியா இருந்திருக்கனே. இப்ப இதுக்காக சண்டையெல்லாம் போட முடியாது. பேசாம விடிய காலையிலேயே ஊருக்கு கிளம்பலாம், இல்லனா பஸ்ஸுக்கு கூட காசை விட்டு வைக்க மாட்டான். அப்படி சுஜாதா பத்ரையா 2 பேரும் அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அடுத்த நாள் விடிய காலையிலேயே பொழுது விடிஞ்சதோ இல்லையோ, சுஜாதா பத்ரையா 2 பேரும் ஒரு மாட்டு வண்டிய வர சொல்லி வீட்டுல இருக்கிற 2 பேருக்கிட்டே சொல்லாம உடனே அவங்க ஊருக்கு கிளம்பி ஓடி போயிட்டாங்க. காலையில விடிஞ்சதும் எழுந்துச்சு பார்த்த கனகையா காந்தம்மா 2 பேரும் அவங்க 2 பேரும் வீட்டுல இல்லைங்கிறத பார்த்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அன்னைக்கு காலையில அவங்க 2 பேரும் ஓடி போனதுனால கனகையா வீட்டுல இன்னைக்கு பண்டிகை நாள் தான். காந்தம்மா ஒளிச்சு வச்சிருந்த நெய், பருப்பு எல்லாத்தையுமே போட்டு சூப்பரா குழம்பு வச்சு 2 பேருமே வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா காந்தம்மா என் புத்திசாலித்தனத்தை?
என் அழுகைய பார்த்து அந்த பத்ரையா மொத்த காசையும் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்ப நம்ம வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கி போட்டுட்டு சொல்லாம கொல்லாம புருஷன் பொண்டாட்டி கிளம்பிட்டாங்க பாரு. ஆமாங்க, இந்த பட்டணத்துக்காரங்கெல்லாம் ஒரு ஆளா? நம்ம முன்னாடி எல்லாரும் தோத்துதான் போகணும். அவங்க கொடுத்த பணத்துல வாங்கி வச்ச மீன் கறி எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா சமைச்சு 2 பேரும் வயிறார சாப்பிடலாங்க அப்படின்னு காந்தம்மா சொன்னப்போ கனகையா காந்தம்மா 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. பத்ரைய மாதிரி அப்பாவி உறவு வீட்டுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. வீட்டுக்கு வந்த உறவுகள் கிட்ட இருக்கிற பணத்தையே வாங்கி சமைச்சு சாப்பிடுற தெளிவு கஞ்ச பிஸ்னாரிகளுக்கு தான் இருக்கும். இப்படி மத்தவங்க பணத்துல நாம சந்தோஷமா வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது நம்மள சுத்தி இருந்தா அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சு நாம ஒதுங்கி நிக்கிறது தான் நமக்கு நல்லது.